ஆமா ஷெரீஃப், how are you? ஃபைன் ஃபைன் ஃபைன். இங்கிலீஷ்ல பேசாதடா, தமிழ்ல பேசு. சரி, நான் ஒரு சாங் பாடுறேன். ஆமா ஷெரீஃப் சாங் பாடுறாருமா. இவர் சாங் பாடுறது கேளுங்க கொஞ்சம். லவ் கிடைச்சா வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, லவ் போச்சா விட்டுரு. ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. லவ் கிடைச்சா வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஏண்டா கழுதை கற்பூர வாசனை தெரியுமா? அன்னைக்கு அந்த மாதிரி இவனுக்கு இந்த சாங்கு செட் ஆகுதாரா உனக்கு? ஏதாவது என்ன பண்ணு, சாங்காவது பாடி இது பண்ணலாம். ஏன் லவ் ஃபெயிலியரா? அதான் லவ் ஃபெயிலியர்லாம் இல்லை. ஆக்சுவலி ஐ எம் லவ் ஹேட்டரா? மியூசிக் லவர். மியூசிக் லவரா? உன்னை பார்த்த மியூசிக் லவர் மாதிரியே இருக்கு. மியூசிக் லவர் நான் லவ் ஃபெயிலியர் அதெல்லாம் இல்லை, மியூசிக் லவர். அப்போ அனிருத்தோட தம்பியா நீ? ஆமாம், அப்படி கூட வச்சுக்கலாம். பாடுறேன் சரியா? இன்னொருத்தனை பார்க்குறேன்னா நீங்கள் வந்து கேளுங்க. குட்டி அனிருத் பாடுறாரு பாருங்க. சரிங்க. லவ் கிடைச்சா வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, லவ் போச்சா விட்டுருதா. கழுதைக்கு கசக்குன்னு சொல்லி ஒரு சாங் வரும் பாருங்க, அந்த மாதிரி கக்க 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 கக்கன்னு ஒரு பாட்டு. இது பாட்டோட அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? சும்மா பாடுறது தான், யாருக்கு தெரியும்? சும்மா பாடுறது பாட்டு அப்படி பாடி பாடி வர்றது தான். இதெல்லாம் உன்னோட அண்ணன் அனிருத் பார்த்தானா செத்துருவான்டா. அனிருத், நம்ம அனிருத் அண்ணா எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காரு தெரியுமா? அதான்டா அவன்லாம் உன்னோட பாட்டு கேட்டாலும் செத்துருவாங்கிறேன். ஏன்னா எல்லாம் எல்லாம் எங்கள் மக்கள் வந்து எல்லாமே என்னை பார்த்து என்ன எனக்கு உங்கள் வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அண்ணோட செம்மையாக இருக்கு வாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கழுதைக்கு கேரட் விட்டுனா இந்த மாதிரி தான் வாய்க்கு வருமா? கழுதை இருக்கு பாரு, அது கேரட்டு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் கத்துமாமா. சரி, நான் இன்னொரு தடவை பாடுறேன். இது பேர் என்னடா சாங்? இதுக்கு பேர் வந்து இது வந்து மோஸ்ட்லி லவ் ஃபெயிலியர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அம்மா இந்த வீடியோ பாப்பாங்கடா, பாத்துக்க. லவ் ஃபெயிலியரா? நான் இல்ல, நான் லவ் ஃபெயிலியர் ஆவணம்மா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அவனை என்னென்ன அவனை சீக்கிரம் சொல்றான், கான்ட்ரோவர்சியா போயிடும்டா. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாமே நான் வந்து இந்த சாங் டெடிகேட் பண்றேன். ஆனவங்களுக்கு, ஆனா பெண்ணா ஆவணங்களுக்கு, ஆவணங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இல்ல அப்படி இல்ல, தமிழ் கொஞ்சம் இது. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் வரலையா உனக்கு? ஐயோ, நீங்க ஒரு அலுப்புறையா? அமுகு டுமுகு அமால் டுமால் தான். 100 கோடி கொடுத்தாலும் கம்மி தான்டா. உன் அழகுக்கும் அறிவுக்கும். நான் இப்ப பாடுறேன், நீங்க கேட்கணும். சரிங்களா? லவ் கிடைச்சா வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க. அங்க ஒருத்தர் பார்த்துட்டு போறாரு, அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் போல. அவருக்கு லவ் ஃபெயிலியர் இல்லடா. யாரா இவன் இந்த வயசுலயே இந்த மாதிரி பாடுறாங்க? ஒரு பொறாமையா இருக்கு. நான் மேஜர் நான் என்ன மேஜரையா? மேஜர் மேஜரா? அப்போ நீ வந்து கப்பலை ஓட்டுவியா? கப்பலும் ஓட்டு, ஃப்ளைட்டும் ஓட்டுவேன். ஓ, மேஜர் எல்லாம் ஃப்ளைட் ஓட்டுவாங்களா? ஓட்டுவேன். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் நான் சாங் டெடிகேட் பண்ணேன். நண்பா, லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆமா, இவர் சொன்னா அப்படியே அந்த தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிட்டு பக்கத்திலேயே உட்காந்துக்கோ. என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் ஃபீல் அண்ட் லிசன் அனிருத் சாங், எங்க அண்ணன் சாங். லிசன் அனிருத் சாங், அண்ணன் சாங். ஆமா, எங்க அண்ணா சாங் அப்படியே கேட்டா. அண்ட் யுவன் சங்கர் அண்ணா அவங்க சாங். அவர் யுவன் சங்கர் அண்ணாவும் அனிருத் அண்ணாவும் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆமாங்க. மக்கள் ஏதாவது சொல்லிருப்பாங்க. மக்கள் உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க தெரியுமா? அனிருத்தோட தம்பி. நான் சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. ஆமா, சொல்லிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த டிங் டிங் அடிச்சு விட்டுருங்க. சரி, இன்னொரு தடவை பாடவா? இன்னொரு தடவை பாடுறியா தம்பி? ஒரு தடவை பாடினதுக்கே இந்த ரீல் வந்து போச்சு. இதுல என்னன்னா 2வது தடவை? சரி சரி, நாளைக்கு பார்க்கணும்.
உன்னோட மீசையில ஏன்னா ஒட்டிட்டு இருக்கு பாரு. ஒண்ணுமே இல்லை பாரு. என்ன கருப்பா இருக்கு. கருப்பா தான் இருக்கு. அதுதான் ஷைனிங். அது ஷைனிங்கா? என்ன ஷைனிங் போடுறீங்க சொல்லுங்க, மக்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அது அது நான் நார்மலா அப்படியே விட்டுறாங்க. அது என்ன ஷைனிங் தழுவுறீங்களா ஏதாவது? நைட் ஆனா ஏதோ தழுவிங்க போல. அது வெக்கமா வந்ததுனால அப்படி இப்படி இப்படி பண்ணலாம். எப்படி எப்படி பண்ணுவீங்க? அங்க ஒருத்தர் பார்த்துட்டு போறாங்க, அதனால தான் அப்படி பண்ணுறேன். மீசையை மறைச்சிக்கிட்டாரு பாருங்க. நான் மீசையோட ரகசியம் என்ன? ஆமா சரி, சூப்பர் சிங்கர். மீசை ரகசியம் என்ன சொல்லுங்க மக்களே. மீசக்கார நண்பா, உனக்கு ரோஷம் வந்து உனக்கு மோஷன் அதிகம்டா. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரோஷமா ரோஷம். எனக்கு ரோஷம் வந்துச்சுன்னா பின்னாடி இருந்து போயிட்டே இருக்கும். அது மோஷன், நான் சொல்றது ரோஷம். ரோஷமா? ரோஷி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஒரு ட்ரெண்டிங் பார்த்தேன் இப்ப. ஏங்க ஒரு ட்ரெண்டிங் பார்த்தேன். என்னன்னா என்னடா இது? சொல்லுங்க சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? लाल परी पीली परी कमरे में बंद क्या बस्ता தெரியல. அதுக்கப்புறம் कर लिया. அந்த ஹிந்தி சாங்லாம் நான் கேட்க மாட்டேங்க. நான் ஒன்லி தமிழ்நாட்டுல தமிழ் மட்டும் தான் கேட்பேன் சாங். தளபதி தான். சரி, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லு, நான் சொல்றது அப்படியே சொல்லணும். சரி. பஞ்சிவர்த்தன். என்னது? பிரபாகரன். பிரபாகரன். இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க. குண்டாங்கோலி. ஆ? குண்டாங்கோலி. நீங்க ஏதோ சொன்னீங்க. ஏங்க சாப்பிட்டீங்களா? ஏங்க சாப்பிட்டீங்களா? ஏன் கூமாம்பட்டி போறியா? கூமாப்பட்டி. நானும் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அங்க அண்ணனோட கூமாப்பட்டி. பொண்ணுன்னு ஒரே ஆர்வமா இருக்கு. வெரி கியூரியாசிட்டியா இருக்கு. அந்த அப்படியே தண்ணி எடுத்து மடக் 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 தான் குடிச்சிருவேன். அந்த தண்ணி, அதுவும் அந்த தண்ணி பார்த்தா அப்படியே தேன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் போய் எடுத்து மடக் 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 குடிச்சிரு. என்ன பண்றது? அடுத்த நாள் டைரியாவே செத்துருவேன். ஏன்னா கூமாப்பட்டி எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? கூமாம்பட்டி. ஆமா. கூமாம்பட்டி விட்டுறா. நம்ம பக்கத்து நாட்டு சொல்லுங்க. சிலோன் இருக்குல்ல, சிலோன். சிலோன் தெரியாது எனக்கு. சிலோன் ஒரு நாடு இருக்கு. சிலோன் இல்லடா, சிலோன். அது எங்க இருக்கு? இலங்கையில இருக்குடா. நான் பக்கத்து நாட்டுல சொல்லல, நம்ம நாட்டிலேயே கூமாம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பார்த்தா அங்க தண்ணி எல்லாம் அப்படியே தேன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே எல்லா அந்த தேன் குஞ்சு இருக்குல்ல. ஏய், நான் என்ன சொல்றேன்னு கேள்றா. அது அந்த அர்த்தம் சொல்லல காய்ஸ். இங்க பாருங்க என்ன சொல்ல வராங்க. குஞ்சினா அது இல்லைங்க. அது என்னன்னா இந்த தேன் மிட்டாய் இல்லடா. தேன் குஞ்சு அப்படின்னா கேள்விப்பட்டதே இல்லையே. தேன் எப்படி வருது? Could you please explain தேன் எப்படி வருது அது சொல்லு பார்க்கலாம். Could you please explain about what is the தேன் குஞ்சு? ஏண்டா குஞ்சி தமிழ்ல பேசுறா. தமிழ்நாட்டுல இருந்து இங்கிலீஷ்ல பேசுற. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் வரலன்னு அவமானம் இல்லை. தமிழ் வரலன்னு தான் அவமானம். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சொல்றேன். தேன் எங்க இருந்து வருது? தேன் வந்து தேன் கூட்டுல இருந்து வருது. தேன் கூட்டுக்குள்ள எப்படி வருது தேன்? தேன் வந்து உட்காரதுனால வருது. தேன்னா என்ன தெரியல. தேன் குஞ்சினா நாய் தாண்டா. அது நாய் ஆய் தாண்டா. தேனோட தேன் விட்டுற ஆய் தாண்டா. அது நீ சாப்பிடுற அதாண்டா ஸ்வீட்டா இருக்குங்கிற. அப்ப என்னடா உனக்கு என்ன வருது? வாந்தி வருது. அதுக்கு கீழே இருந்து தேன் வருது, மேல இருந்து ஆய் வருதா? எல்லாருக்கும் பின்னாடி தானே ஆய் வரும். உனக்கு என்ன முன்னாடி வருது? எங்க பேரு நீங்களே சொல்லுங்க. தேன் இங்க இருந்து வருது. தேன் கூட்டுல இருந்து வருது. தேன் கூட்டு எப்படி சேருது தேன்? அது வந்து அது எப்படி சேருதுன்னு தெரியுமா? ஒரு ரோஸ், அது வந்து ரோஸ் அப்படியே அதோட ரஸ் எல்லாம் அப்படியே எடுத்து ரஸ் எடுக்குதா? நீ தமிழ்நாட்டுல இருந்துட்டு உரியுதுன்னு சொல்றா. உரியுது. சரி, அது தேன் எல்லாமே தேன் இல்லை. ரோஸ் அந்த பூ எல்லாமே பூல போய் உட்காந்து அது எல்லாம் உறிஞ்சி அதுக்கப்புறம் தேன் கூட்டுல வந்து உட்காந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும்?
அது அப்படியே ஆய் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மனசாமரை நீங்க எடுத்து மடக்கு குடிச்சு. நான் இது வரைக்கும் தேன் பியூர் தேனே சாப்பிட்டது இல்லைங்க. போய் ஏங்க சாப்பிடுங்க. பியூர் தேன் சாப்பிட்டா ஏலகிரி. பைக் வந்துடும். எங்க ஊர்ல வந்து ஏலகிரின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் அங்க பார்த்தாலே அப்படி காலையிலே பாருங்க லைனா போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, ஒரு தடவை நாங்க போனா உங்களுக்கு காமிக்கிறோம். ஆமா, கத்த லைனா போட்டு வச்சிருப்பாங்க. லைனா இவ்வளவு பெருசு அப்படியே தேன் கூட்டோட அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படியே வச்சிருப்பாங்க பாருங்க. காலி ஆய்க்க போய் கழுவ மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இவர் பேர் என்ன தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ். இவர் ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? போஸ். என் பேரு லியோ தாஸ். நான் தாண்டா லியோ தாஸ். இதை வச்சிருக்காங்க. என் நேமே வேற, லியோ. அப்போ நீ சொன்னாலே எல்லாரும் தெரியும். அப்ப சிங்கத்தோட நீங்க வேற ஏதோ கேட்டுச்சு. சிங்கத்தோட குஞ்சியா நீ? வராங்க.